அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏஏஐ சிஎல்ஏஎஸ், அதாவது ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட், அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஒரு 2 விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஐ நிறுவனம் இருக்குது இல்லையா, அதற்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த 2 விதமான வேக்கன்சிக்கு மொத்தமாக 220 காலியிடங்கள் இருக்குது. அது என்னென்ன பணியிடம்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்டில் செக்யூரிட்டி ஃபீல்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அப்புறம் செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பணியிடங்கள். 12ஆம் வகுப்பு டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2 இது உங்களுக்கு 1 அப்புறம் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கான நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கான நோட்டிஃபிகேஷன். ப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஏஐ சிஎல்ஏஎஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கான பணியிடங்கள் வந்து மொத்தமாக உங்களுக்கு 158 காலியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஒரு 6 இடத்துல உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே 6 லொக்கேஷனுக்கு வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் உங்களுக்கு 28 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா, டோட்டல் வேக்கன்சி 158 இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கானது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 8/6/2026 அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி. இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இங்கே அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது 18 மே 2026 அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் டேட் இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் டேட்டு சொல்லிட்டேன். இப்போ நம்ம மற்ற விவரங்களை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன டேட்டில். ஓகேவா, இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு உண்டு, நான் அடுத்து உங்களுக்கு அதை சொல்கிறேன். அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும். அப்புறம் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அப்புறம் பெண்களுக்கு வந்து 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது பே பண்ணணும். ஸ்டார்டிங் டேட் வந்து 18/5/2026. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 8/6/2026. அது முதலே நம்ம பார்த்தோம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ போய்ட்டு அதுக்கு கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கணும். சம்பளம் எவ்வளவு இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 வருஷத்துக்கு இந்த பணி வந்து இருக்கும். முதல் வருஷத்துக்கு வந்து 30,000 ரூபா இருக்கும், 2வது வருஷத்துக்கு 32,000, 3வது வருஷத்துக்கு 34,000 அப்படிங்கிற மாதிரி அவங்க பெர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அதுக்கு விவரம்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் கீழே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்கணும். அதெல்லாம் படித்து உள்வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூவில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டுக்கு முதல்ல பார்த்தோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயது தளர்வு, பொதுவாக வயது தளர்வு கொடுப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த நீங்கள் அதையும் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஏஜ் லிமிட் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, கீழே கொடுத்துருக்க விவரங்களையும் தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா முழு விவரத்தையும் நீங்கள் உள்வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 158 காலியிடத்துக்கு செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம். அதில் வந்து திருச்சியில் வேக்கன்சி இருக்குது, அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2 அசிஸ்டண்ட், அதுக்கான அறிவிப்பு என்னங்கிறது பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அசிஸ்டண்ட்டுக்கானது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலையும் 62 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா, 62 வேக்கன்சியில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில் 23 வேக்கன்சியும் மதுரைக்கு 9 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கு 5 இடத்துல உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 2/7/2026. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அசிஸ்டண்ட் அது செக்யூரிட்டி அந்த கேட்டகரியில் இந்த வேக்கன்சி இருக்குது. 3 வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். முதல்ல நம்ம பார்த்த பணியிடமும் 3 வருஷத்துக்கானது தான், இதுவும் 3 வருஷத்துக்கானது தான். ஓகேவா, அசிஸ்டன்ட் போஸ்ட்டு.
இதுக்கான கல்வி தகுதி என்ன? அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு வந்து நீங்கள் அதிகபட்சம் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வும் கீழே இருக்குது. அதே நான் சொல்கிறேன் பாருங்கள். SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள் பொதுவாக கொடுக்குற அந்த வயது தளர்வு கொடுப்பாங்க. அதை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் OBCயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். SC, ST, EWS அப்புறம் பெண்களுக்கு வந்து 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட், ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பமே 11/6/2026. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அன்றைக்கி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்ளை லிங்க்கு. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/7/2026. அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இதை உள்வாங்கிக்கோங்க. இந்த டேட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை தேர்ந்தெடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சொன்னோம் இல்லையா, அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு 21,500 ரூபா முதல் வருஷம் இருக்கும். அடுத்த வருஷம் வந்து 22,000 இருக்கும். 3ஆவது வருஷம் வந்து 22,500 உங்களுக்கு பர் மந்த்துக்கு சம்பளமாக கொடுப்பாங்க இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. இந்த தகவல் எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஏஜ் லிமிட் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னங்கிறதையும் நான் சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு கீழே இருக்க விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக படிங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கும் செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் 2 போஸ்ட்டுக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷன், அதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதனோட நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு எப்போ அவைலபிள் ஆகும் அப்படின்னா, அதாவது அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 11 ஜூன் 2026 அப்போ தான் அவைலபிள் ஆகும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே போல் செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் ப்ரெஷருக்கு வந்து இந்த 18 மே 2026 இந்த மே மாதம் 18ஆம் தேதி அப்ளை லிங்க் அவைலபிள் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கெரியர் பேஜ் லிங்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துருப்போம். தனித்தனியாக 2 நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருக்கோம். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நோட்டிஃபிகேஷனை படிங்க. கொடுத்துருக்க அந்த கெரியர் பேஜ் அப்ளை லிங்க்கில் நாங்கள் சொன்ன அந்த ஸ்டார்டிங் டேட் அப்போது வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.